அனைவருக்கும் வணக்கம். கடலூர் மேற்கு மாவட்டத்தினுடைய திமுக சார்பாக நம்முடைய இந்திய தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கிற சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தத்தின் பற்றி ஒரு சின்ன விளக்கம் உங்கள்கிட்ட, அந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். கவனமாக குறிச்சிக்கோங்க. ஏன்னா இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறது தான் மெயின். ஃபார்ம் வந்து நம்முடைய வாக்காளர் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கிறபடி ஃபார்ம் வந்து 2 ஃபார்ம் கொடுப்பாங்க. ஒரு ஃபார்ம் நம்ம ஃபில் பண்ணி கொடுத்து அவங்கள்ட்ட கொடுத்துடணும். இன்னொரு ஃபார்ம் நாம ஃபில் பண்ணி அவங்களுடைய கையெழுத்தை நம்மள்ட்ட இருந்து வாங்கி வச்சுக்கணும். நான் இப்போ இந்த ஃபார்ம் நம்ம வீடு வீடாக கொண்டு கொடுக்குறாங்கல்ல தேர்தல் அலுவலர்கள், அந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறதை உங்களுக்கு எப்படி ஃபில் பண்ணுறதை சொல்கிறேன். அது எப்படி ஃபார்ம் இருக்கோ அதை எப்படி நாம் வந்து தொடர்ந்து வாக்காளர் பட்டியலில் நம்மளுடைய பெயரை எப்படி சேர்க்க வேணுன்றது ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இதை பாருங்கள். இப்போ இப்படி தான் ஃபார்ம் வரும். இந்த ஃபார்ம் வந்து யாருடைய ஒரு யாருதுன்னா இவர் சுப்பிரமணியன்றதுடைய ஃபார்ம். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்காக வச்சிருக்கிறேன். சுப்பிரமணியனோட ஃபார்ம் இந்த சைடில் வந்துடும். அவரோட பேரு, அவர் இப்போ எந்த பூத்தில் இருக்கிறாரு, இப்போ எந்த தொகுதியில் இருக்கிறாரு எல்லாமே இருக்கும். இந்த ஃபோட்டோவும் இருக்கும். இந்த ஃபோட்டோ அவருடைய பழைய காலத்து ஃபோட்டோ இப்போ இந்த இடத்துல ஒரு சின்னதாக கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபோட்டோவுக்கு வந்து நீங்கள் இப்போ புதுசாக ஃபோட்டோ வேணும்னா இந்த ஃபோட்டோவை நீங்கள் ஒட்டிக்கலாம். அடுத்தது அவருக்கு ஆதார் கார்டு, இந்த சுப்பிரமணியோட ஆதார் கார்டு பிறந்த தேதியை சுப்பிரமணியோட பிறந்த தேதியை இந்த 26/5/72 அவர் எழுதிட்டார். அடுத்தது அவருடைய ஆதார் கார்டு அதையும் எழுதிட்டாரு. அடுத்தது அவருடைய தொலைபேசி எண் எழுதிட்டாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவருடைய தந்தை இல்லை பாதுகாவலோட பெயர் எழுதிட்டாரு. அவர் பாதுகாவலுடைய பெயரில் வாக்காளர் பட்டியலுடைய அந்த அடையாள எண் இருந்தா எழுதலாம். அவர்கிட்ட இருக்கு, அதனால அவர் எழுதிட்டாரு. அதே மாதிரி அவங்க அம்மாவுடைய அடையாள எண், வாக்காளர் அடையாள எண் இருந்தா எழுதலாம், இல்லைன்னா விட்டுலாம். இவருக்கு இருக்கு, அதனால எழுதிட்டாரு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா துணைவியார், இவருக்கு அவங்க ஒய்ஃபோடைய பெயரை எழுதுறாரு. அவரோட ஒய்ஃபோடைய வாக்காளர் அட்டை. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற விஷயங்கள், இப்போ நடைமுறை நடக்கிற நீங்கள் ஓட்டு போட்டிருப்ப விஷயத்தை பற்றி தான் இதில் இருக்கும். இப்போ திருத்தம்ன்றது எப்போ வருது, நாம எப்போ இந்த வாக்காளரத்தில் நம்ம சேர்க்க போறோன்ற விஷயம் தான் மெயின். 2002 தான் நம்முடைய தீவிர திருத்தம் செஞ்சிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன். அந்த 2002 பட்டியலை வச்சுதான் நம்மளுடைய இன்றைக்கு ஓட்டு போட முடியுமா போட முடியாது என்ற விஷயத்தை இன்னைக்கு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்குது. அதுக்காக தான் நம்ம 2002 நம்ம ஓட்டு போட்டிருக்கோமா அப்படின்ற விஷயத்த இப்ப இந்த காலம் மிக முக்கியமான காலம். இந்த காலம் எப்படின்னா, இந்த சுப்பிரமணியன் வந்து 2002 ஓட்டு போட்டிருக்காரா, கண்டிப்பா அவர் வாக்கு செலுத்திருக்காருன்னா செலுத்திருக்காரு. 2002 செலுத்திருக்காரு. 2002 செலுத்தக்குள்ள இந்த பாருங்க, முந்தைய சிறப்பு தீவிர திருத்தம் வாக்காளர் பட்டியலில் வாக்காளருடைய பெயர் விவரங்கள் கேட்டிருக்காங்க. இப்ப கேட்கிறப்ப வாக்காளருடைய பெயர் சுப்பிரமணியன் எழுதுறீங்க. அவருக்கு அன்னைக்கு இருக்கக்கூடிய வாக்காளர் அடையாள எண் நன்னா தெரிஞ்சுக்கோங்க. இதுல தான் நீங்க நிறைய பேர் தப்பு பண்றாங்க. இதுல 2002 அவருக்கு வாக்காளர் எண் இருந்தா எழுதுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. இது அதை விட்டுட்டு 25 இருக்கக்கூடிய வாக்காளர் எண்ணை எழுதினீங்கன்னா முற்றிலும் உங்களுடைய இது நிராகரிக்கப்படும். அதனால உங்க வாக்குரிமை பறிக்கப்படும். அதனால நிதானமா எழுதுங்க. இந்த 2002 நீங்க இந்த வாக்காளர் எண் இருந்தா எழுதுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. அப்பா அவருடைய தந்தை பெயர் எழுதுறீங்க. அவர் உறவின் பெயர் வந்து தந்தை. அவர் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். அடுத்தது மாநிலம் வந்து தமிழ்நாடு. அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் அன்னைக்கு தொகுதி 2002 பாத்தீங்கன்னா இவர் திட்டக்குடி தொகுதியில் இப்ப இருக்காரு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா இவர் மங்களூர் தொகுதியில ஓட்டு போட்டிருக்காரு. 2002 மங்களூர் தொகுதியில் ஓட்டு போட்டிருக்காரு. அன்னைக்கு மங்களூர் தொகுதியுடைய நம்பர் பாத்தீங்கன்னா 70. அவர் அன்னைக்கு மங்களூர் தொகுதியில் போட்டிருக்கக்கூடிய பாகம் எண் வந்து 104. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுல தான் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. 2002 அந்த பிஎல்ஓ வராங்கல்ல தேர்தல் அலுவலர்கள், அவங்கள்ட்டயே அந்த லிஸ்ட் இருக்கும். அவங்கள்ட்ட அந்த லிஸ்ட்டை வாங்கி நீங்க எழுதணும். அந்த பிஎல்ஓ வரவங்கள்ட்டயே 2002 லிஸ்ட், நம்மளுடைய திருத்தம் பண்ண லிஸ்ட் அவங்க கையில் வச்சிருக்காங்க. இதுல வந்து கரெக்டா இந்த பாகம் எண்ணும் வரிசை எண்ணும் முறையா எழுதுங்க. இதை நீங்க முடிச்சிட்டீங்கனாலே இவர் இந்த திருத்தத்துக்கான வாக்காளர் பட்டியலில் அவருடைய பெயர் சேர்க்க தகுதி அடைந்து விட்டார் என்று பொருள். இது நம்ம இந்த விஷயத்தெல்லாம் நம்ம செஞ்சிட்டோம்னாலே அவர் வந்து வாக்காளர்ல சேர்ந்துட்டார். இதுக்கு வந்து எந்த ஒரு ஆவணமும் கொடுக்க தேவையில்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதற்கு எந்த ஒரு ஆவணமும் நம்மால் கொடுக்க தேவையில்லை. இது இவருடைய பையனுக்கு வந்திருக்கு பாருங்க. இவருடைய பையன் இதே நான் சொன்ன சுப்பிரமணியன் பாருங்க, சுப்பிரமணியனோட பையன் கொடுத்துருக்காங்க. அந்த பையனுக்கு வரக்குள்ள பாருங்க, அவர் அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கும். அரவிந்த் அவர் சுப்பிரமணியன், அந்த என்னென்ன வரிசை என்ன இது எல்லாமே இருக்கும். இந்த 25 வாக்காளர் பட்டியல் என்னென்ன இருக்கோ இது அப்படியே வரும். இப்ப இவருக்கு பிறந்த தேதியை எழுதணும். அவர் 98. கண்டிப்பா 98 2002 வாக்கு செலுத்திருக்க மாட்டார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 84 வரைக்கும் தான் இருக்கும், இல்லைன்னா 86 வயசு வரைக்கும் தான் இருக்கும். அந்த வருஷம் வரைக்கும் தான் அவங்களுக்கு இருக்கும். அந்த வருஷத்துல இருந்ததுன்னா அடுத்தது வந்து அவருடைய ஆதார் எண், அவருடைய தொலைபேசி எண், அவங்க அப்பா சுப்பிரமணியன் இருக்கார் பார்த்தீங்களா, சுப்பிரமணியனுடைய
இப்ப இருக்கிறவுடைய வாக்காளருடைய புகைப்படத்தக்கூடிய இருக்கக்கூடிய வாக்காளர் அடையாள என்னோட எண்ணு. அடுத்தது அவங்க வந்து அவங்க அம்மாவோட பேரு. அடுத்தது அவங்க அம்மாவுடைய வாக்காளர் அடையாள எண்ணு இப்ப இருக்கிறது. அவருக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆயிருந்தா நீங்க வந்து கல்யாணத்தை எழுதிக்கலாம், மனைவி பேர் எழுதலாம், இல்ல இதா எழுதிக்கலாம். அன்னைக்கு 2002ல இப்ப இவருடைய பையனுக்கு கல்யாணம் ஆகல, அதனால டேஷ் விட்டாரு. இப்பதான் உங்களுக்கு வரணும். 2002ல அவர் ஓட்டு போட்டிருக்காரா? இல்ல. 2002 பட்டியல யார் இருக்கா? அவருடைய தந்தை 2002 பட்டியல் வாக்காளர் பட்டியல சிறப்பு திருத்தத்துல அவங்க அப்பா இருக்காரு. அப்ப என்ன பண்ணணும்னா இந்த காலம் ஃபுல் பண்ணணும். 2002ல பட்டியல இல்லாதவங்க இந்த காலத்தை ஃபுல் பண்ணணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 2002ல பட்டியல பெயர் இல்லை என்றால் அவர் தந்தையோ அவங்க தாயோ அவங்க தாத்தாவோ பாட்டியோ யாரோ இருந்த ஒரு உறவினர் 2002ல் ஓட்டு செலுத்தியிருந்தால், வாக்குப்பதிவு செலுத்தியிருந்தார், வாக்காளர் பட்டியல் அவர் பெயர் இருந்திருந்தால் அவர் இந்த இடத்தை ஃபில் பண்ண வேண்டும். இப்ப இவர் 2002ல ஓட்டு போடல. இப்ப என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா இவர் சுப்பிரமணியன் அவங்க அப்ப சுப்பிரமணியன் 2002ல ஓட்டு போட்டுருக்காரு. நம்ம போன வீடியோல பார்த்தோம். அவருடைய பேர் எழுதுறீங்க. அதே மாதிரி அவருக்கு அந்த வாக்காளர் அடையாள எண்ணு அன்னைக்கு 2002ல எந்த இது இருக்கோ அதை தான் நம்ம எழுதணும். நீங்க இந்த இப்ப இருக்கக்கூடிய வாக்காளர் அடையாள எண்ணை எழுதிட்டீங்கன்னா தப்பு, உங்களுடைய வாக்கு பறிக்கப்படும். அதனால இதை எழுதிக்கிறீங்க. அடுத்தது அவருடைய தந்தை உறவினர் பெயர் சுப்பிரமணியன், இதே தான் பண்ணும். அவர் இந்த பையனுக்கு அரவிந்த் என்ற பையனுக்கு என்ன வேணும்னா தந்தை. அவர் எந்த தொகுதினா கடலூர், தமிழ்நாடு. அவர் அன்னைக்கு 2002ல ஓட்டு போட்டிருக்காரு எங்கன்னா மங்களூர் தொகுதியில் ஓட்டு போட்டிருக்காரு. இப்ப திட்டக்கூடியா இருக்கு. இங்க வந்து கடலூர் மங்களூர் தொகுதியில் ஓட்டு போட்டிருக்காரு. இங்க வந்து மங்களூர் எழுதியிருக்காரு. இப்ப மங்களூர் தொகுதியில் அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த 70 அந்த தொகுதியினுடைய எண்ணு. அடுத்தது பாகம் வரிசை எண். இந்த 2002ல பாகம் வரிசை எண் தான் மிக மிக முக்கியம். அவங்க அப்பா 2002ல ஓட்டு போட்டிருக்காரு. அவரு தகுதியானவர். அப்ப இவரு அவங்க அப்பா ஓட்டு போட்டுக்கிறதால பையன் அந்த தகுதி படைக்கிறார். நம்ம இப்ப இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல பெயர் சேர்க்க அவர் தகுதி படைக்கிறார். இங்க பாத்தீங்கன்னா இப்ப இவருடைய பையனுக்கு இவர் ரெஃபரன்ஸ் கொடுக்கிறார். ஒண்ணுமே கிடையாதுங்க. 2002ல ஓட்டு போட்டிருந்து யார் ஓட்டு போட்டிருந்தாலும், நம்முடைய உறவினர்கள் யார் ஓட்டு போட்டிருந்தாலும் அவங்க நம்மளுக்கு முன்மொழிய வேண்டும். இதுதான் ஒரு சிம்பிள் விஷயம். முன்மொழிஞ்சிட்டாங்கன்னா அது முன்மொழியத்துக்கு எப்படி நீ முன்மொழினா அவங்க 2002ல எந்தெந்த எந்த தொகுதியில் இருந்திருக்காங்க, எந்தெந்த இதுல இருந்திருக்காங்கன்றது முன்மொழியணும். அந்த முன்மொழி வந்து கரெக்டா இருந்துச்சுன்னா நம்ம எப்படி இந்த முன்மொழி இருந்துச்சுன்னா இவரும் இப்போது அரவிந்தோ 2002ல அவங்க அப்பா முன்மொழிஞ்சதால இப்ப 2025ல வாக்காளர் பட்டியல்ல பெயர் சேர்க்க தகுதியாகிவிட்டார். இவருக்கும் எந்த ஆவணங்களும் தேவையில்லை. இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம விருதாச்சலம் தொகுதி எல்லாம் நம்மளுடைய கடலூர் மேற்கு மாவட்டக்கூடிய அத்தனை தொகுதிகளுக்கும் இதான் ரெஃபரன்ஸ். எப்படின்னா 2002ல யார் ஓட்டு போட்டிருந்தாலும் அவருடைய உறவினர்கள் யார் இருந்தாலும் அவங்க இந்த ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆவணங்களும் எப்படி அந்த நம்ம எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது, இந்திய தேர்தல் ஆணையம் சொல்லுது, அந்த 13 ஆவணங்கள் இதற்கு தேவையில்லை. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு தேவையில்லை. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா கரெக்டா ஃபுல் பண்ணி இதையும் ஃபுல் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நீங்க வாக்காளர் பட்டியலில் இப்ப இருக்கக்கூடிய ஓட்டு போடுற தகுதியா இருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கணும். நாம இதை ரொம்ப ரொம்ப கவனமா ஃபுல் பண்ணி கொடுத்துட்டோம்னா எந்த இதுவும் தேவையில்லை. எப்ப இந்த 13 ஆவணங்கள் தேவைப்படுகிறது, எப்ப உதாரணத்துக்கு இப்ப இவருக்கு அப்பா இருக்காரு, இங்க இருக்காங்க. உதாரணத்துக்கு இப்ப நம்முடைய புதுசாக உருவாக்கப்பட்ட நகரங்கள்லாம் இருக்கு, நிறைய நகர்லாம் இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம விருதாச்சலத்தில் பெரியார் நகர் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி திட்டக்குடியில், அதே மாதிரி நெய்வேலியில் எல்லாம் நிறைய நகர்கள்லாம் இருக்குது. அந்த நகரில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட ஏதோ வேற தொகுதியில் இருந்திருப்பாங்க. திடீர்னு வந்து 2016ல் போடுவாங்க ஓட்டு, 2021ல் போடுவாங்க, 2019ல் போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு 2002ல் இருக்காது. ஆனா 2002ல அவங்க ஏதோ ஒரு தொகுதியில அவங்க அப்பாவோ அம்மாவோ வாக்கு செலுத்தியிருந்தால் இப்ப இங்க இருக்க மாதிரி அதை வந்து நம்மளுடைய ஈஸியா எடுத்துடலாம். எப்படி எடுத்துடலாம்னா இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்துல போய் நாம இது மாதிரி 2002 போட்டு இது மாதிரி சிறப்பு திருத்த வாக்காளர் பட்டியல் போட்டீங்கன்னா அது வரும். வந்த உடனே அதுல தொகுதி கேட்கும், மாவட்டம் ஃபர்ஸ்ட் கேட்கும், அடுத்த தொகுதி கேட்கும். அதுல நீங்க அன்னைக்கு எந்த பூத்துல ஓட்டு போட்டிருக்கீங்க அப்படின்றது, ஏதாவது ஒரு பள்ளியில் ஓட்டு போட்டிருப்பீங்க இல்லையா. நம்மளுடைய உறவினர்கள் இதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க நடக்குது. நம்ம உறவினர்கள் யாரோ இருப்பாங்க, அவங்க போய் என்ன பண்ணணும், சார் எனக்கு இது மாதிரி எனக்கு அந்த உங்களோட இது வந்திருக்காங்களா, அந்த 2002 பட்டியல் இருக்கா, அந்த நம்பரை கொடுத்தீங்கன்னா அவங்க 2002ல ஓட்டு போட்டு அவங்க இந்த இடத்துல அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த 2002ல உதாரணத்துக்கு ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற ஏதோ ஒரு தொகுதியில் இருப்பாங்க, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஏதோ ஒரு தொகுதியில் இருப்பாங்க. அவங்க முழுமையா தகுதி படைத்தார்கள் இருக்கிறாங்க. இப்ப இதுதான் இந்த
நம்மளுடைய இந்திய தேர்தல் ஆணையத்தை கணக்கிட்டு படிவோம். இந்த ஃபார்ம் வந்து வீடு வீடா கொடுக்குறாங்க. இதை கொடுக்கக்குள்ள நல்லா தெரிஞ்சா பாருங்க, 2 ஃபார்ம் கொடுப்பாங்க. ஒரு ஃபார்மு நம்ம ஃபில் பண்ணி இந்த இடத்துல கையெழுத்தை போட்டு இவங்க வந்து நம்முடைய வராங்க பாருங்க தேர்தல் அலுவலர். தேர்தல் அலுவலர்னா அந்த நம்முடைய பூத் லெவல் வாக்குச்சாவடி அலுவலர் சொல்லுவாங்க. வாக்குச்சாவடி அலுவலர் கையெழுத்தை போட்டு நம்ம வாங்கி வச்சுக்கணும். ஒன்று நம்மள்கிட்ட கொடுத்துக்கணும். நாளைக்கு நம்ம வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட போது இந்த பட்டியலில் நம்ம பேர் இல்லைன்னா இதை எடுத்து நம்மளுடைய ஆதாரமாக காட்டலாம். இப்போ இதை வச்சு தான் இப்போதைக்கு இப்போ ஈஸியாக நம்மளுடைய வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கிற விஷயத்தை சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தயவு செய்து பொதுமக்களே, நம்மளுடைய நண்பர்களே அனைவரும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நாம் வந்து இன்னைக்கு இந்த வர எஸ்ஐஆரை அதில் 1000 குளறுபடி இருக்கலாம், 1000 இது இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய இருக்கக்கூடிய இப்போ நம்ம செஞ்சுதான் ஆகணும். செஞ்சிருக்க ஒழியனா நேரம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு. நமக்கு கொடுக்கறதுக்க மடியம் 1 மாதம். 1 மாதத்துக்குள்ள இவ்வளோ விஷயத்தையும் பண்ணி இவங்க ஸ்கேன் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்கேன் பண்ணிட்டாங்கனாலே உங்களுக்கு ஃபார்ம் கொடுக்குறப்ப ஸ்கேன் பண்ணுவாங்க, திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேன் பண்ணுவாங்க. நம்ம முடிக்க கூடப்ப கையெழுத்து வாங்குறாங்க. இதை முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் பேர் வந்துருச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா தான் நம்ம கொடுத்து இவ்வளோ ஆவணங்கள் கொடுத்து இந்த 2002 கொடுக்கலன்னா வரைவு வாக்காளர் பட்டியல் நாம அப்பீல் போறோம். நம்ம என் பேரை ஏன் எடுத்தீங்க அப்படி என்று முறையீடு போறப்பதான் நம்ம தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கிற 13 ஆவணங்களை நம்ம கொடுத்து மறுபடி பெயர் சேர்க்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப எந்த ஒரு ஆவணங்களும் அவங்க கேட்கல. இது அப்பா, இது பையன், இது இந்த ஆவணங்கள் தான். இதே மாதிரி மகள் பாட்டி யாருக்கு வேணாலும் இப்படிதான் இந்த ஆவணத்தை ஃபில் பண்ணணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தெரியல சொல்லுங்க. முதல்ல திரும்ப சொல்றேன், நல்லா பார்த்துக்கோங்க. வேற எதுவுமே கிடையாது. இது இப்ப இருக்கக்கூடிய இது. அடுத்தது இவர் 2002 ஓட்டு போட்டிருந்தா இவருக்கு இங்கே முன்மொழிகிறோம். அவரே முன்மொழிஞ்சிக்கிறாரு. 2002 இவர் ஓட்டு போட்டிருந்தா இவருக்கு முன்மொழிஞ்சிக்கிறார். 2002 இவர் ஓட்டு போலனா இவங்க அப்பா இவருக்கு முன்மொழிகிறார். சிம்பிளான விஷயம். அவரு என்னோட பையன் தான் சொல்லி முன்மொழிகிறார். அவரு இதுல இருக்கிறவங்க அப்பா இல்லாம இருப்பாங்க, அப்பா யார் இல்லாம இருப்பாங்க, யாரோ ஒருத்தவர் பாதுகாவலர் யாரோ இருப்பாங்க, மாமா இருப்பாங்க, பாட்டி இருப்பாங்க, தாத்தா இருப்பாங்க, சித்தி இருப்பாங்க, சித்தப்பா இருப்பாங்க, பெரியப்பா இருப்பாங்க. யாரோ ஒரு உறவினர் 2002 வாக்குப்பதிவு செலுத்தியிருந்தால், அவருடைய வாக்காளர் பட்டியலில் 2002 இருந்திருந்தால் அவர் முழுமையாக இந்த லிஸ்ட்ல எழுதியிருந்தா அவர் வாக்காளர் பட்டியலில், இப்போது இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலில் சேர்க்கறதுக்கு தகுதி படைத்தவர். எனவே தயவு செய்து பொதுமக்களும் நண்பர்களும் அனைவரும் நான் கேட்கறது என்னன்னா, இந்த ஃபார்ம் ஃபுல் பண்றப்ப தப்பா ஃபுல் பண்றாதீங்க. எப்ப எதுல தப்பு நடக்கும்னா, இப்ப இருக்கக்கூடிய இந்த வாக்காளர் புகைப்பட அட்டை அப்ப இருக்கிற 2002 போடணும். இவங்க என்ன பண்ணுவாங்க, இப்ப இருக்கிறத போட்டுருவாங்க. அதே மாதிரி இந்த இடம்லாம் ஃபில் பண்ண, இதெல்லாம் நார்மலா நம்ம இப்ப ரெகுலரா இந்த இடம் மட்டும் தான் தப்பு பண்ணுவாங்க. இது தப்பு நடக்கக்குள்ள நம்ம பெரிய கவனமா இருக்கணும். தயவு செய்து சொல்றேன், திரும்பவும் சொல்றேன், இதுதான் ஈஸியா ஒரு இது ஒண்ணு இல்ல. 2002 ஓட்டு போட்டா அவரே முன்மொழிஞ்சிக்கிறார், நான் 2002 ஓட்டு போட்டிருக்கேன்னு. 2002 ஓட்டு போடல, என் பையனுக்கு ஓட்டு இல்லை அப்படின்னா நான் என் பையனை நான் முன்மொழிகிறேன். 2002 நான் ஓட்டு போட்டிருக்கேன், அதனால என் பையனுக்கு இன்னைக்கு ஓட்டு போட எனக்கு உரிமை கொடுங்க கேட்கறாங்க. சிம்பிளா விஷயங்க, அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா, கண்டிப்பா இதை விட்டுறாதீங்க. இதுதான் வந்து நம்ம புதுசா இன்னைக்கு வாக்காளர் பட்டியலில் நம்ம பெயரை சேர்க்கணும், நம்முடைய வாக்குப்பதிவை நம்ம செலுத்த வேண்டிய கடமை இருக்குன்னா இந்த விஷயத்தை நம்ம பண்ணணும். நம்ம சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்கள், நம்மளுடைய கழகத்தினுடைய தோழர்கள் அனைவருக்கும் இந்த விஷயத்தை சொல்லி நாம வந்து புரிய வச்சு நம்ம அவங்களுக்கு வாக்குப்பதிவை சேர்த்து இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சியினுடைய 2.0வாக நாம் கண்டிப்பாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை திரும்ப நாம் ஆட்சி கட்டில் அமர வைக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு நன்றி.